அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம வாழக்கூடிய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சில உயிரினங்கள் வந்தால் நல்ல சகுனமாகவும், சில உயிரினங்கள் சில விஷயங்கள் பூச்சிகள் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்ததுன்னா அப்படின்னா கெட்ட சகுனம் அப்படிங்கிற மாதிரியான சகுன சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரியான ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பட்டாம்பூச்சி இருக்குது இல்லையா, அது நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லதா கெட்டதா? இப்போது பள்ளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரமே இருக்குது. அதாவது பள்ளி எந்த திசையில இருந்து சத்தமிடுகிறது, அப்போ அந்த விஷயம் நல்லதா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் சாஸ்திரமே இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தை தான் இதில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரியான சகுனங்கள்லாம் நிஜமாகவே இருக்கா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நம்புகிறவங்க இந்த பதிவை பார்க்கணுங்கிறது தேவையில்லைங்க. ஏன்னா நிறைய சாஸ்திரங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வழியிலிருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய சயின்ஸும் இருக்குது, நம்மளுடைய ஆன்மீக ரீதியான விஷயங்களும் நிறைய அது ரிலேட்டடாக தொடர்பு இருக்கும். சயின்டிஃபிக்கான ரீசன்ஸும் நம்மளோடதில் இருக்கும். அதுதான் உண்மை. நம்மளை மீறிய ஒரு இது இருக்குது, சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ இந்த நம்பிக்கை இருக்குங்கிறவங்க மட்டும் இந்த பதிவை பார்த்தா போதுங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்பிக்கையே இருக்காது, சும்மா தேவையில்லாமல் அதை பார்த்துட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இதை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சகுன நிமித்தங்கள் அப்படிங்கிறது நிஜமாகவே நன்றாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஏன்னா சகுன சாஸ்திரம் இருக்கிறதுனால தான் நம்ம காஞ்சிபுரத்துலேயும் ஸ்ரீரங்கத்துலேயும் அந்த பள்ளி வச்சு அந்த பள்ளிக்கான இது சாஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ அதுதான் இந்த வண்ணத்து பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி தேவியினோட அருள் கடாட்சம் நிச்சயமாக நிறைய இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்காங்க, அந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்ற ஒரு நல்ல விஷயமும் கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் கைகூடி வரும், நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவும் தான் அந்த வண்ணத்து பூச்சிகள் நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. பொதுவாக மழைக்காலங்களில் வெளியில் தோட்டத்து சைடு அதெல்லாம் வர்றது வேறங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. எப்போயாவது ஒரு முறை எதையாவது ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளரெல்லாம் வண்ணத்து பூச்சிகள் வரும். அதே மாதிரி திருமண வயதில் யாராவது அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா திருமணம் கைகூடி வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த வண்ணத்து பூச்சி நீங்கள் வழிபடுற உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய முன்னோர்களாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வமோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸை. பொதுவாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறவங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் பட்டர்ஃப்ளை சைன் ஒரு குட் சைன் சொல்லுவாங்க. இப்போ பட்டர்ஃப்ளைஸ் நம்மக்கிட்ட வர்றது, நீங்கள் எங்கேயாவது ஒரு வண்ணத்து பூச்சியை பார்க்கறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அறிகுறி, ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அந்த ஏஞ்சல் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கோங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இது மாதிரி தான். ஸோ அது மாதிரி திருமண வயதில் இருக்குது அப்படின்னா அதை உணர்த்துறதுக்காக, உங்களோட திருமணம் கைகூட போகுது அப்படின்றத உணர்த்துறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் மஞ்சள் நிறத்தில் உள்ள பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வர்றது ஒயிட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அதாவது நம்ம குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஆஃபீஸாக இருந்தால் நீங்கள் இந்த பண வரவு, உங்களுடைய சம்பள உயர்வு, இந்த மாதிரியான அறிகுறிகளை உணர்த்துறதுக்காக அது வரும். அதே மாதிரி நீல நிறம் வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்போவுமே நிலைச்சி நிற்க போகிறது, நீங்கள் இனிமேல் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த பட்டர்ஃப்ளை வரும். சிவப்பு பார்த்தீங்க அப்படின்னா நிதியை அதிகரிக்கிறது, பணத்தை அதிகரிக்கிறது. அண்ட் நோய்வாய்ப்பட்டு யாராவது இருக்காங்க, உடம்புல சிக்கு இருக்குது, நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு
கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரெட் கலர் ஒரு பட்டாம்பூச்சி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது, நீங்கள் பார்க்கறது, இல்லை உங்களை தொட்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான உணர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது உங்களுடைய நோய்கள் வந்து அது வந்து விலகும் அப்படிங்கிறத குறிக்கிறது. அதே மாதிரி வெள்ளை நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியை கொடுக்கறது, ஒரு தூய்மையை கொடுக்கறது. ஒரு வெண்மை அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். யாருக்கு தான் வெண்மை நிறம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான். வெள்ளையை பார்க்கும் பொழுது அதில் எதுவுமே இருக்காது. கரையில்லாமல் அமைதியாக ஒரு தூய்மையாக சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியது தான் வெண்மை. ஸோ நீங்கள் எந்த விஷயத்த நினச்சிட்டு இருந்தாலும் வெண்மை நிற பட்டாம்பூச்சி உங்களை கிராஸ் ஆகிறது, உங்களை தொடுறது, உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மன அமைதியும், நீங்கள் நடக்கிற விஷயம் அமைதியாகவும் ஸ்மூத்தாகவும் தூய்மையாகவும் அது வந்து முடியும் அப்படிங்கிறத தான் அதை வந்து உணர்த்துறது. நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு நீங்கள் மனசுக்குள்ளே எதையோ ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துக்கு பட்டர்ஃப்ளை வரணுன்ற அவசியமே இருக்காது. ஆனால் வந்து நமக்கு ஒரு சைன் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்க அந்த காரியம் நல்லது, அது நிச்சயமாக நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள், நம்ம வீட்டில் உள்ள அந்த இறந்த முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வமாக வந்து நமக்கு பட்டர்ஃப்ளை மூலமா தெய்வமாக வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான். அதனால் யாராவது பட்டர்ஃப்ளை நம்ம வீட்டுக்கு வந்தால் பயப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக அது ஒரு நல்ல சைனாக தான் உங்களுக்கு இருக்கும். கருப்பு நிறத்து இப்போ பியூர் பிளாக் அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பு நிறம் பட்டர்ஃப்ளை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் உணர்த்துறதுக்கு தான். அதுவும் நமக்கு கெட்டது நடந்துடக்கூடாதுங்கிறத சொல்கிறதுக்காக தான் அவங்க வராங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் வேறு எது மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னா அதை அலர்ட் பண்ணுறதுக்கு கூட அந்த பிளாக் நிறம் நமக்கு உணர்த்துறதுக்கு தான் வருவாங்களொழிய அதுவும் கெடுதல் கிடையாது. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களை நீங்கள் ஏதோ ஒரு நம்ம ராங்காக பண்ணுறோம், தேவையில்லாத ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், அப்போ நம்ம அதுலேருந்து நம்மளை மாற்றிக்கணும், அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கருப்பு நிறம் வரும். ஸோ கருப்பு நிற பட்டாம்பூச்சி வந்தால் உடனே பயந்துட்டு வேறு மாதிரியெல்லாம் யோசிக்க தேவையில்லை, அலர்ட் ஆகிக்கணும், அவ்வளோதான். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்னாலே ஒரு அந்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நமக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது குழந்தைகள்லாம் பட்டர்ஃப்ளையை நம்ம ரொம்ப லைக் பண்ணியிருப்போம். பெரியவங்களாக ஆக அதை வெளிப்படுத்துறது இல்லையே ஒழிய, ஆனால் அதை பற்றி நினைக்கும் பொழுதும் நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான் வரும். அந்த ஒரு பயந்து கத்தி அந்த மாதிரிலாம் யாருமே பட்டர்ஃப்ளையை பார்த்து பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அது இயல்பாகவே அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அதில் ஒரு நெகட்டிவ் இல்லாத ஒரு வைப்ரேஷன் வந்து அதில் வந்து வந்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் நிறைய இருக்கும். ஸோ நேர்மறை ஆற்றலை வழங்கக்கூடியது தான் நமக்கு பட்டர்ஃப்ளை. ஸோ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறத உணர்த்துறதுக்காக தான் அது நமக்கு வருது. ஸோ ஹாப்பியாக இருங்க. பட்டர்ஃப்ளைஸ் வந்தால் இன்னும் ஹாப்பியாக இருங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்குமே மிக 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 நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி.